ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு, இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடு, டேஸ்டான மெத்தடு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு பிடிச்ச கீரை. நம்ம அரைக்கீரை கடையல் பார்த்துருக்கோம், தண்டுக்கீரை பொரியல் பார்த்துருக்கோம். இது வந்து பருப்பு கீரை, பாலக்கீரை கிடையாது. இது வந்து கொஞ்சம் சிட்டிஸு, மதுரையிலலாம் கிடைக்கும். மதுரை, சென்னை, பெங்களூரு, சிவகாசியில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ இது பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி செய்கிறதுனா, பாசிப்பருப்பு நீங்கள் கேட்டுறாதீங்க, இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி ஆண்டி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு. நான் கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்தேன், அங்கே ரெகுலராக பருப்பு கீரை வாங்கி சாப்பிடுவேன். பெங்களூருக்கு வரும்போது வாங்கிட்டு போவேன். வாங்கி வரும்போது வாங்கிட்டு போவேன். பாசிப்பருப்பு, 2 கெட்டு கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இதை முதல்ல வந்து பாசிப்பருப்பை ரொம்ப ஊற போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஊற போடாமல் குக்கரில் போட்டு வேக போட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து இதை இப்போ வேக போட்டுடுறேன். இது நல்லாயிருக்கும். இது பாலக்கீரையை விட சப்பாத்திக்கெல்லாம் தொட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டுருவோம். ஆன் பண்ணுங்க. இது வேக போடும்போதே சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் தான் போட்டிருக்கீங்க இல்லையா? மீதி இருக்குது அது தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகா, பூண்டு, முழு பூண்டாக உரித்து போடுறது கூட நான்லாம் அப்படி தான் போடுவேன். இப்படி கட் பண்ணி போட மாட்டேன். இதை இது பண்ணி வேக போட்டுருவோம். இது ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். சீக்கிரம் வந்து நல்லா இதாக வேகும். இப்போ மூடி வச்சுட்டு இது வேகட்டும். வெயிட் எங்கே? அங்கே இருக்கு, மேலே இருக்கு. பருப்பு வந்து கொஞ்ச நேரம் ஊற போட்டதுனால ஒரு சத்தத்துலேயே நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் கீரை இதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கணும். கொஞ்சம் சும்மா ஒரு அரை தண்ணி இருக்குது. நான் கொஞ்சம் 1 மடக்கு ஊற்றுறேன். சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி. இவ்வளோ இருக்கட்டும். இது வந்து பாலக்கு மாதிரி நிறையா தண்ணி விடுங்கிறது கிடையாது. இதை இது பண்ணிடுறேன். இந்த கீரை இதில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் நேரம் தாளித்து அதோட சேர்த்து ஊற்றிட்டு இப்போ உப்பு போட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை தாளித்து போட்டுருவோம். இந்த இவ்வளோ நிறைய இருக்குது, அது எல்லாமே குறைஞ்சிரும், குவான்டிட்டி குறைஞ்சிரும். இது கடுகு உளுந்த பருப்பு, சீரகம். இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் எடுத்துருக்கேன். சீரகம் வந்து கீரை எந்த கீரைனாலும் தாளிக்கிறதுக்கு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து குக்கரை வந்து தட்டு போட்டு மூடுறதுக்கு பதிலாக மூடி வச்சு மூடியிருக்கேன். வெயிட் போடலை, பார்த்துக்கோங்க. இப்போ சீரகத்தை முதல்ல போடுவோம் தாளிக்கிறதுக்கு. கடுகு. எங்கள் சிவகாசி சமையலை பார்த்து பசங்கள்லாம் சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் என்ன அப்படின்னா, அந்த பசங்க வந்து நிறையா பேர் ரெகுலராக சமையல் பண்ணுறாங்க. பேச்சுலர்ஸ் ரெகுலராக சமையல் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புகிறாங்க. எனக்கு வந்து பசங்க வந்து, என் பையன் வந்து கனடா இருக்கும்போது வீட்டு சமையல் சாப்பிட்ணுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு சமையல் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ரெகுலராக சமையல் பண்ணுவாங்கங்கிறது வந்து இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து ரெகுலராக கமெண்ட் கொடுக்குறவங்க, தீபக்னு ஒரு பையன், ஐயனார், இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக கமெண்ட் கொடுக்குற பசங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பசங்க வந்து இவ்வளோ தூரம் சமையல் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அது என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சொன்னது அப்படியே எங்களுக்கு வந்திருக்கு, அந்த டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இது வந்து நான் செஞ்சது நல்ல காரியமா இல்லை வந்து இதுக்கு இப்படித்தான் ரிசல்ட் வருமானு எனக்கு தெரியல. ரொம்ப ஆனால் அந்த கமெண்ட்லாம் வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முகம் தெரியாத பிள்ளைங்கள்லாம் நமக்கு பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்னோட சமையலே வந்து டைப்பே மாறி போச்சுன்னு ஒரு பிள்ளை எழுதியிருக்கு. என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது வந்து ஒரு அம்மா செய்கிற வேலையை நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படிங்கும்போது நானும் அம்மாவாக இருக்கிறதுனால எனக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பிள்ளைங்க நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு கொஞ்சம் வந்து பொசசிவாக ஃபீல் பண்ணுவாள். ஏய் நான் மட்டும் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் வந்து ஆஸ் அ மணிமேகலை எனக்கு வந்து நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நேரம் ராத்திரி படுத்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது வந்து பிள்ளைங்களை நிறைய பேரை வந்து நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட வைக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் ரொம்ப இருக்கும். என்னமோ நானே சமையல் பண்ணி உங்களுக்கு போட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லாரையும் வந்து மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. தீபக்கெல்லாம் ரொம்ப நான் ஐயனாரை மீட் பண்ணியிருக்கேன். தீபக்கை மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது மாதிரி எனக்கு பொம்பளை பிள்ளைங்க போய் சட்டுன்னு வரமாட்டேங்குது. அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும். ஒரு பொண்ணு சொல்லுது எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் மாதிரி தான் இருக்குது. ஷாலினின்னு ஒரு பொண்ணு ரிலேட்டிவ் மாதிரி இருக்குன்னு எழுதியிருக்கிறா. எனக்கு ரிலேட்டிவ்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பிடிக்கல. அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. முருகிச்சு இல்லை கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஒரு ட்ராப் நெய் போட்டிங்கன்னா அந்த பருப்பு கீரைக்கு வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இது எடுத்து தட்டிடலாம். சரி, நல்லா வெந்துருச்சுங்க. இந்த கலரும் மாறாத இருக்கும்போது இதையும் போட்டாச்சு. கீரை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து புளி போட வேண்டியதில்லை, தக்காளி பழம் போட வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வேகிற வரைக்கும் இருக்கணும் இல்லையா? ஆமாம். இது சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். இந்த ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருக்காது. திறக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து கீரை கொஞ்சம் வேகாத மாதிரி தோணுச்சு. அதனால் கடைசியில் ஒரே ஒரு சத்தம் வந்த உடனே டக்குன்னு எடுத்துட்டேன். அப்போ தான் அந்த கலர் வந்து இன்னும் கூட க்ரீனிஷாக இருக்கணும். இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து சத்தம் இதே வைக்கிறது கிடையாது, வெயிட்டே போடுறது கிடையாது. போடாமல் தான் சமையல் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுனால உப்பு கடைசியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். இதை வந்து ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸு, ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து வீக்லி ஒன்ஸு கட்டாயம் சாப்பிடணும். கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு இது சாப்பிட்றலாமே. அதனால் வந்து இது சப்பாத்திக்கு ஈஸியாக குக் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னு கேட்டால் இது ஆல் பர்பஸ் ஃபுட்டு. எல்லா தரப்பு மக்களுக்கும், வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தேவையான கீரைங்கிறது வந்து உடம்புக்கு கட்டாயம் தேவையான ஒரு இது. ஒதுக்கிடாதீங்க, எந்த காரணத்துக்காக ஒதுக்கிடாதீங்க. ரெகுலராக சாப்பிடுங்க. சர்வ் பண்ணிடுறேன். டேஸ்டான சத்தான கீரை டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்காதீங்க. கட்டாயம் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரெகுலராக சாப்பிடலாம். ரெகுலராக எடுக்க வேண்டிய பருப்பு கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும்.